இந்த பொண்ணு தான் அவ. இந்த பொண்ணுக்காக தான் பொள்ளாச்சியில சண்டை போட்டேன். பாட்டி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அது இவ தான், ஜனனி. இப்போ சென்னையில தான் இருக்கா. சென்னையில ஜாப் பார்த்துட்டு இருக்கா. அம்மா, எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு. அப்பா கிட்ட இப்ப சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். அத நானே சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதை நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். நீங்க எதுவும் சொன்னீங்கன்னா அவர் டென்ஷன் ஆவாரு. அவர் கொடுத்த ஒர்க்லாம் நான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். அவரு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரியும். அவரோட எதிர்பார்ப்ப நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவளை பத்தி பேசினா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி அவரு ஏதாவது சொன்னா நீ பேசு, சரியா? என்னம்மா, என்ன வாய் பழந்துட்டு நிக்கிற? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, எங்க 2 பேருக்கும் சேர்த்து. அம்மா. ஆ சரிப்பா சரிப்பா, 2 பேரும் நல்லா இருங்கப்பா. சரி, அவளை பாத்துக்கோங்க. வெளியில மழையா இருக்குது, இப்ப போக முடியாது. நீ கார்ல தானடா கொண்டு விட போற? காருக்குள்ளார என்னடா மழை பெய்யுதா? கார்ல பெட்ரோல் போடலமா. நான் துபாய் போயிட்டேன்ல, அது ட்ரை ஆயிட்டு இருக்குது. அதை சர்வீஸ் கூடணும். மழை விடட்டும், அதுக்கப்புறம் நான் கொண்டு விட்டுட்டு வரேன். ஏய் ஜானு, உங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணி லேட் ஆகும்னு சொல்லிடு. மழை விட்டோன்னா நான் கொண்டு விடுறேன். அம்மா, அவளுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அப்போ அந்த தயிர் சாதம் பூனைக்குட்டி எல்லாம் இந்த பொண்ணு தானா? அம்மா, நான் சொன்னேனா அந்த பூனைக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 6 மாசத்துல அழைச்சிட்டு வந்துருவேன்னு சொன்னேன்னு. அதே பூனைக்குட்டி தான் இது. தயிர் சாதம் ரெடி பண்ண. வாமா ஜனனி. உன்னோட ஃபுல் பேர் என்னம்மா? ஜனனி தான். வீட்டில் எல்லாரும் ஜனனின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் பாட்டி வச்ச பேர் மீரா. அது ஸ்கூலில் அங்கே தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் ஜனனினே கூப்பிடுங்க அத்தை. கனகாவோட பொண்ணு தானே நீ? அம்மா. கனகா நல்லா இருக்காளா? உங்கள் அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. நானும் அண்ணாவும் சென்னைக்கு வந்திருக்கோம். அண்ணன் ஹுண்டாயில் வேலை பார்க்குறான். வெம்பும் வந்திருக்கிறானா? அவனையெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, ரொம்ப நாளாச்சு உங்களையெல்லாம் பார்த்து. நீ சின்ன வயசாக இருக்கும்போது நான் உன்னை பார்த்துருக்குறேன். உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் அப்போ பார்த்தது உன்னை. உட்காருமா, டீ குடிக்கிறியா? டீ போட்டு எடுத்துட்டு வருவா? ம் சரி அத்தை. அத்தை வாய் நிறையா கூப்பிட்றாளே மருமவ. இப்படியோ ரெண்டும் நல்லா இருக்கட்டும். இந்தாம்மா பாப்பா, டீ குடிமா. எவ்வளோ நாளா உனக்கு ராம் தெரியும்? எப்பத்துலேருந்து பழக்கம்? 1 வருஷமா அத்தை. அவங்க அங்கே பொள்ளாச்சி வந்தாங்கல்ல, அப்பத்துலேருந்து. உன்னை பார்க்க தான் அவன் பொள்ளாச்சின்னு நின்னானா? நான் கூட என்னமோ எங்கள் அம்மாவை தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறானோன்னு நினச்சிட்டேன். உன்னோட ராசி என்ன சொல்லுமா? கன்னி ராசி. கன்னி ராசியா? அவனுக்கு சிம்ம ராசியாச்சே. அவன் ஒரு சமயத்தை போல இருக்க மாட்டாம்மா, எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவான். சிம்ம ராசில கன்னி ராசி நல்ல சாதுவான ராசி. ஆனா இந்த பையன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. அவன் ரொம்ப கோவக்காரம்மா. அவன் ராசிக்கு ஏத்த மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். மெல்ல பேசுறது, பொறுமையா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அதுக்காக நீ பயந்துராத. நம்ம கிட்ட எல்லாம் அப்படி இருக்க மாட்டான். வெளியில தான் அப்படி இருப்பான். நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்க மாட்டான். என் புள்ள நல்ல புள்ள. சரிங்க அத்தை. ஜானு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. சி, நான் இங்க இருக்கேன், நீ அங்க இருக்க. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். முன்னாடியாவது பரவாயில்ல, காலேஜ் இருந்தேன், ஓரளவு உன்னை பத்தி திங்க் பண்ண. பட் இனிமே எப்படி போகணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பிசினஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணும். அதனால உன்னோட ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே டைரக்டா என்கிட்ட சொல்லிடு. அவனை கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி இப்படின்னு நீ முக்கியமான விஷயங்களை எல்லாமே மறைச்சிடுற. உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சா தானே
நான் அதை கேர் எடுத்துக்க முடியும்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது கஷ்டமானதா கஷ்டம் இல்லாததான்னு. நீயே அசம்ஷன் பண்ணிக்காத. அதை சொன்னா அவன் கஷ்டப்படுவான், ப்ராப்ளம் ஆயிடும். இந்த மென்டாலிட்டி எல்லாம் விட்டுரு. அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். பட் எனக்கு வழி தெரியல. நான் உன் மேல உள்ள கோவத்தை யார் மேல காட்டுவேன்? இந்த கோவத்தை நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. இப்போ இவளுக்காக ஓடி ஓடி வர்றோம். இவளுக்காகவே வாழ்றோம். ஆனா இவ இப்படி இருக்காளேன்னு தான் அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன். சரி, பரவாயில்ல விடு. அப்படி நடந்ததுனால தானே நான் இங்க வந்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் தெளிவா பேசு. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிடு. சரி, ஆஃபீஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களா? ம், செட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் தூரமா இருக்கா உனக்கு? அம்மா, ஷேர் ஆட்டோவில் இடமும் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, நான் சீக்கிரமாகவே எழுந்துடுறேன். எழுந்து அண்ணாக்கும் எனக்கும் சாப்பாடு கட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி ரெடி ஆகிடுறேன். 10 o'clock தானே ஆஃபீஸு. எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜானு, நீ வண்டி ஓட்டுவியா? ஓட்டுவேன், ஊரில் ஓட்டுவேன். ஆனால் இங்கே சென்னையில் பயமாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஊர்லெலாம் கஷ்டம் இல்லை. இல்லடி, நீ தூரத்துலேருந்து வர, உனக்கு வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் வேணா உனக்கு சொல்லித்தரவா? உனக்கு சாட்டர்டே சண்டே லீவு தானே? நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு. இல்லை நான் கூட வரேன் அங்கே. உனக்கு டிராஃபிக்ல எல்லாம் எப்படி கரெக்டாக ஓட்டுறதுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரவா? அப்புறமா நம்ம வண்டி வாங்கிடலாம். இஎம்ஐ கூட போட்டுக்கலாம் வேணும்னா. பயமாக இருக்குதுடா. வண்டி ஓட்டலாம் ஆசைதான். ஆனால் சென்னை எல்லா விஷயத்துலையும் பயமாக இருக்குது. எதுவும் பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ பயப்படாத. எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம். நான் சொல்லித்தரேன், ஓகேவா? 2 monthsக்கு அப்புறம் உனக்கு வண்டி வாங்கிடலாம். நான் கொஞ்சம் எவ்வளோ வரும்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம 2 monthsல வாங்கிடலாம். நீ லேர்ன் பண்ணிக்கோ. நீ வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. உங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணியே என்ன சொன்னா? லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், மழை பெய்யுது, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னேன். நைட்டுக்கு தோசை மாவு இருக்குது, அது அவன் தோசை சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். சரி, நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு போ. என்ன சாப்பிட்ற? அம்மாவை தயிர் சாதம் செய்ய சொல்லவா? இல்லை டிஃபன் சாப்பிட்றியா? எது இருந்தாலும் ஓகே. நீ என்ன சாப்பிட்றியோ அதை சாப்பிட்றேன். ஆனால் பேச்சு மட்டும் பயங்கரமாக பேசுறடி. மற்றதெல்லாம் மக்கு. ராம், நீ துபாய் போயிட்டு மறுபடியும் எப்போ வருவ? நான் சண்டே கிளம்புறேன்டி. சண்டே போயிட்டு வந்துடுவேன். ஒரு 10 daysக்கு ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அவரோட பிஸ்னஸை நான் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாரு. அதை நான் கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்து கொடுத்துட்டேன்னா அவரும் ஓகே சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அங்கேருந்து தானே இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஏர்ஃபோர்ஸஸ் எல்லாம் பேசணும். அங்கே உள்ள ஏர்ஃபோர்ஸஸில் டச்சில் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கேருந்து வேலை ஈஸியாக முடியும். ஸோ ஒரு 10 நாள் வேலை இருக்குடி. நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அவருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. எல்லா அப்பாவும் எதிர்பார்க்கறது தானே. ராம், உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், உன்ன மாதிரி. உங்கள் அப்பா எப்படி? அவர் கேரக்டர் எப்படி? அவரு என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பழைய கதையெல்லாம் பேசுவாரு. நான் அப்படி இருந்தேன், நீ இப்படி பண்ற, அதெல்லாம் பேசுவாரு. நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. கேட்க வேண்டியதுதான். சரி, நீ மேலே போ. அண்ணா உன்னை தேட போறான். ஆஃபீஸ் உனக்கு எத்தனை மணிக்கு? 10 o'clock அங்கே இருக்கணும். நான் 2 days சென்னையில் தான் இருப்பேன். உன்னை வேணா நான் பிக் பண்ணி ட்ராப் பண்ணவா? நீ ஒரு 9 o'clock கிளம்பிடு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லைடா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் ஷெரோட்டில் போயிடுவேன். எனக்கு கஷ்டமா தெரியல. சரிடி, நீ சென்னையும் பழகணும். உனக்கு இங்கே உள்ள எல்லாமே தெரியணும். நீ நாளைக்கு ஈவினிங் நீ வீட்டுக்கு கிளம்பிடாத. நீ ஆஃபீஸில் வெயிட் பண்ண, நான் வரேன். சரிடா, சரி, பாய். நீ பார்த்து போ. அண்ணா, நீ சாப்பிட்டியா? தோசை போட்டு தரவா?
ஏம்மா இவ்வளோ லேட் ஆச்சு? அண்ணா அது வந்து அது ஆஹ், இன்னைக்கு என் பர்த்டேன்னு ராம் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். தப்பு இல்லம்மா, எதுவும் தப்பு இல்ல பாப்பா. ஆனா நைட் நேரத்துல போகாதீங்க. நீ ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு தான் வருவேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அளவா இருந்துக்கோங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஆம்பளைங்க எப்பயும் ஆம்பளைங்க தான். இல்லைண்ணா, அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தெரியும், நீ தான் சொல்ற, போய் சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். ஆனா நைட்ல வேண்டான்னு சொல்றேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துரு, பகல்ல போங்க வாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க என்ன கண்டிச்சாலும் அதுங்க கேக்குறது இல்ல. நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பாக்குதுங்களே தவிர அதுக தெரிஞ்சு வாழ்றதுக்கு வழியை பாக்குறது இல்ல. சொன்னா அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சு வாழவும் மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நீயும் இருந்துராத. அவங்க அம்மா தானே பார்த்துட்டு வந்தேன். நாங்க வேற எங்கேயும் போகல. என்ன சொல்றான் அவன்? படிப்பு முடிஞ்சிச்சா? வேலைக்கு போயிட்டானா? அண்ணா அவங்க அப்பாவோட பிசினஸ பார்த்துட்டு இருக்கிறான். துபாயில போய் அங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு அவன் சென்னை வந்தான். இன்னும் 2 நாள்ல மறுபடியும் துபாய் போயிடுவான். அதனால தான் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா எதுவும் சொல்லலைண்ணா. என்னோட ராசி என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லலை. அவங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டாரா? இல்லைண்ணா, அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படின்னு தெரியல. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குண்ணா. பெத்தவங்க 2 பேருக்கும் பிடிக்கணும். அவங்க அப்பாவோட சம்மதத்தை வாங்க சொல்லு, பார்க்கலாம். நைட்ல அதிகமா வெளியில போகாதீங்க. நைட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர பாரு. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற மனசுல எதுவுமே புரியாது, எல்லாம் புடிச்சுதான் இருக்கும். அதுக்கப்புறம் தெளிஞ்சு ஒன்னுத்துக்கும் உபயோகப்படாது, பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அதனால நான் சொல்றதை இப்பயே புரிஞ்சுக்கோ. சரிண்ணா. அண்ணா, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டிலேயே சாப்பிட சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு மட்டும் தோசை செஞ்சு தரவா? சாம்பார் இருக்குல்ல? இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் நாளைக்கு சென்னைக்கு போறேன். அங்க ஹாஸ்டல்ல தங்கி வேலை தேட போறேன். வேலை கிடைச்சதுன்னா எங்க அக்காவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க. அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு தானே டாக்டர் சொல்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க அடுத்த முடிவு எடுப்பீங்க? அவளுக்கு குறை இருந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி பேசி அடுத்த முடிவு எடுக்க நான் சம்மதிப்பேன். அவளுக்கு எந்த குறையுமே இல்லை, டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதனால உங்க முடிவை நான் ஏத்துக்கணும்? நான் நாளைக்கு சென்னை போறேன். அங்க இருந்து வேலை தேட போறேன். எனக்கு எப்படியும் வேலை கிடைச்சிடும், நல்ல சம்பளமும் கிடைச்சிடும். நானே சென்னையில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து விடுறேன். அப்படியா? ஆமா. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது சரி. அவளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன, நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம்ல. உங்களுக்கு குழந்தை தான் வேணும்னா ட்ரீட்மெண்ட் பாருங்க. இல்ல நான் தான் வேணும்னா கல்யாணத்துக்கு நான் ரெடி. என் சம்மதம் இருக்காது. சம்மதம் இல்லாம நான் வாழுவேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை ஊரினிலே. வழி என்னமோ ஊர்ல நிறைய தான் இருக்குது, நம்மளுக்கு தான் ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. வேலையும் கிடைக்கல, வீட்டுக்கு போனா சோறும் கிடைக்காது. உயிர் நண்பன் சொல்லிட்டு இருந்தான். அந்த உதவாகார வேற எங்க ஓடி போனான்னு தெரியல. ஆக மொத்தம் புலம்பு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான் அந்த பரதேசி. இவளாவது சென்னைக்கு வருவா, ஏதோ நம்ம இன்ப துன்பத்துல பங்கேத்துக்குவான்னு பார்த்தா இவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. இவ எங்க பங்கேத்துக்க போறா? இப்படி நடு ரோட்ல புழங்க வச்சுட்டீங்களாடா டேய். போவான், வீட்டுக்கு தான் போவான். சோறு கிடைக்கலன்னா என்ன, தோசையாவது ஊத்தி கொடுக்க சொல்லி திங்க வேண்டியதுதான். எங்க இன்டர்வியூ போனாலும் ஐ வில் கால் யூ பேக்ங்கிறானுங்க. கால் பண்ணும்போது சார்ஜ் போயிடுமோ, இல்ல பேலன்ஸ் எல்லாம் தீந்துருமோ, இல்ல நம்மளே பண்ணி பார்க்கலாமா?
செலக்டட்னா செலக்டட்னு சொல்லணும், ரிஜெக்டட்னா ரிஜெக்டட்னு சொல்லணும். அது என்ன கால் பண்றேன்னு சொல்றது? இவனுங்க பண்ணுவானுங்க, நம்ம போனை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிட்டேவா இருக்க முடியும்? இப்படி குழம்பு விட்டுட்டானுங்களே. அட பாவி துரோகி. மச்சான், என்னடா அந்த பக்கம்? டேய், நீ துபாயில இருக்கிறன்னு 2 மாசம் எனக்கு தூக்கமே இல்லடா. நீ தனியா ஷேக் பொண்ணோட இருக்கியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ, டேய் மரியாதையா சிரிக்காத. டேய் மரியாதையா பல்ல கட்டாத. துபாயில இருக்கிறேன் இருந்தியே. ஆமா, நீ துபாய் போனியா முதல்ல? இல்ல துபாய் போறேன்னு சொல்லிட்டு எங்க போயிருப்ப? பொள்ளாச்சியும் போயிருக்க மாட்ட. அவ சென்னை வந்துட்டா சொன்ன. ஆமா மச்சான், ஓவரா பேசாத. நான் நேத்து தான் வந்தேன். எது, நேத்து வந்தியா? அட பாவி, நேத்து வந்த 24 மணி நேரம், அதுல ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேச தோணலடா உனக்கு? சரி, நேத்து தான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா பண்ற? மச்சான், ஜனனி இந்த ஆபீஸ்ல தாண்டா வேலை பாக்குறா. அப்படி வா வலிக்கு. நடத்துங்கடா, நடத்துங்க, நல்லா நடத்துங்க. இனிமே நான் தேவைப்பட மாட்டேன். இனிமே காலையிலயும் ராத்திரியும் அவ கூட தான் சுத்த போற. தண்ணி அடிக்காவது எனக்கு கூப்பிடுவியா? இல்ல அவ தண்ணி அடிக்க மாட்டாளே, அதுக்காவது எனக்கு கூப்பிடுவியான்னு கேக்குறேன். டேய், நேத்து அவளுக்கு பர்த்டே, அதனால வந்தேன். இல்லனா உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன் மச்சி. இது இல்ல, நீ கூட பிஸியா இருந்தேன்னு நினைச்சிட்டேன்டா. நான் ஒரு வாட்டி கால் பண்ணலான்னு இல்ல பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள எனக்கு கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு. அப்புறம் அந்த காலை பேசி பதில் சொல்லிட்டு வச்சுட்டேன். சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். நான் இன்டர்வியூன்னு சுத்திட்டு இருக்கிறேன். நீ ஜனனின்னு அவ ஆபீஸ சுத்திட்டு இருக்கிற. ஆக மொத்தம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிரேக்கப். இனிமே ஒன்ன பிடிக்க முடியாதே. மச்சான், அவ 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுவேன்னு சொன்னாடா. அதுக்கு என்ன இன்டைரக்டா போகணும்னு சொல்ற. மச்சான், உன் ரெஸ்யூம் கீழே விழுந்துட்டு பாரு, எடுத்துக்கோடா. என்ன இன்டைரக்டா நான் தூரம் போகணும்னு சொல்ற. இல்ல, இன்டைரக்டா எல்லாம் சொல்ல மச்சி, டைரக்டாவே சொல்றேன். You looking pretty in this dress. Nice dress. தேங்க்யூ. Client visit எப்படி இருந்தது? How was the work? யா, குட். அவங்களுக்கு ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ அப்டேட் யூ. மேபி நைட் போயிட்டு அந்த ஒர்க் முடிச்சிடுவேன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஐ அப்டேட் யூ அண்ட் மெயில் யூ ஆல்சோ தென். Good. Keep moving here. See, actually speaking, ரொம்ப ஷார்ட் டேர்ம், பட் ஆனா நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்க. இன்னும் அந்த எல்எஸ் ப்ராஜெக்ட் கிளைண்ட் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு மோஸ்ட்லி எல்லா டிசைன்லையுமே அதிகமா குறை கண்டுபிடிப்பாரு, எரர் சொல்லிட்டே இருப்பாரு. அவரு இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டாரு. பட் சி, உங்களோட டிசைன்ல ஹி இஸ் மச் மோர் சாட்டிஸ்ஃபைட். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆன் திஸ். மீரா ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான் வின் பண்ணும். ஸோ யூ ஷுட் பி ஸ்மார்ட் இன் திஸ் ஒர்க். நாட் ஓன்லி இன் திஸ் ஒர்க், எல்லா ஒர்க்லையுமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க்கரா ட்ரை பண்ணாதீங்க. சி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், பட் இட் வில் டேக் டைம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஹார்ட் ஒர்க் யாரும் விரும்புறது இல்ல. ஷார்ட் டேர்மும் குயிக் ப்ராசஸ் தான் விரும்புறாங்க. People are interested with the smart work. So you should be smart in your work. ஓகே சார். இப்போ எப்படி உங்களோட ஒர்க் நீங்க ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றீங்களோ, the same way கண்டினியூ பண்ணுங்க. You won't one day. நீங்க பொருள் தானே போறீங்க? எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குது, நானும் அந்த பக்கம் தான் போறேன். உங்களை ட்ராப் பண்ணவா? இல்ல, வேணா, தேங்க்யூ. பி சேஃப். ஹாய் ராம். ஹாய் டி. ராம், கொஞ்சம் லேட் ஆயிட்டா? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. ஏய் சாரிடா, இன்னைக்கு கிளைண்ட் விசிட் இருந்தது. நான் கிளைண்ட் பிளேஸ் போயிருந்தேன். ஸோ நான் ஆஃபீஸ் வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் முடித்தேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. போலாமா? இன்னும் ஏதாவது ஒர்க் இருக்கா? போகலாம். அப்புறம் டி, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்களா?
ஃப்ரெண்ட்ஸா? நான் அவ்வளவா மிங்கிள் ஆகலடா. எனக்கு ஒர்க்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் நான் கிளைண்ட் விசிட் வேற வெளியில் போயிடுறேன். கிளைண்ட் விசிட் எப்படி போற? கேப் புக் பண்ணி தராங்க. கேப்ல போயிட்டு கேப்லேயே வந்துடுவேன். கேப்ல தனியா போயிட்டு வரியா? செட் ஆயிடுச்சா? லொக்கேஷன் பின் பண்ணிடுவாங்க. அந்த லொக்கேஷன் போயிட்டு கிளைண்ட் பார்த்துட்டு அகைன் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி வந்துடுறேன். ராம், நான் இப்போ எல்லாமே லேர்ன் பண்ணுறேன். இந்த ப்ரொஃபஷனல் பிடிச்சிருக்கு, இன்னோவேட்டிவாக இருக்குது, லேர்ன் பண்ணிக்கவும் நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. என்னோட கெரியர் க்ரோத் ஆகும்னு தோணுது. என்னை விஷ் பண்ண. ம். ஸோ இந்த ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? கலர்ஸ் பிடிச்சிருக்குது, கவர்டாக இருக்குது, ஃபுல்லாக கவராக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஃபுல்லா கவர் ஆயிருந்தா ட்ரெஸ் ஓகேவா? இப்போ என்ன சொல்ற? உனக்கு தெரியலையா? தெரியுது, ஆனால் புரியல. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லால சொல்றேன். இந்த ட்ரெஸ் கவர்டாக தான் இருக்குது. நானும் கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கும் போது. எனக்கு ஒன்றும் கிளீவேஜாக இல்லை. அப்படியா? இப்போ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற? எனக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால போறேன். நீயும் சீக்கிரமா வீட்டுக்கு போனல, அதனாலதான். ராம், இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? நான் இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு கிளைண்ட் விசிட் போனேன். அங்கே எல்லாம் ப்ரொஃபஷ்னல் லுக் எதிர்பார்ப்பாங்கல்ல. அங்கே நான் சிஇஓஸை மீட் பண்ணேன். அப்போது நான் எப்படி போகணும்? ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக போகணும்ல. பட் இது ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. இஃப் அன்கவர்ட்னா நீ சொல்லலாம். மோஸ்ட்லி என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸில் நானே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நான் போட மாட்டேன். பட் இது யூனிவர்சிட்டி போகிறதுனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுச்சு. இன்னும் அங்கே கிளைண்ட் எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோட டிசைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். என்னோட டிசைன் யூனிக்காக இருந்தது சொன்னாங்க. ஷாம் சார் சொல்கிறாரு, அந்த கிளைண்ட் இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்களாம் மோஸ்ட்லி. பட் என்னோட டிசைனில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னார். எனக்கு ஏதோ ரொம்பவே அச்சீவ் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல். ம். நீயே எதுவும் பேசவே மாட்டேங்கிற. நாளைக்கு நைட்டு உனக்கு ஃப்ளைட்டா? ம். நான் வேணா நாளைக்கு லீவ் போடவா? நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாமா? எனக்கும் நாளைக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்குது. இருந்தாலும் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். லீவ் போடவா? சொல்லு. இல்ல வேணாம். அப்போ நீ என் மேலே கோவமாக இருக்கிற இந்த ட்ரெஸ்னால, கரெக்டா? இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ நீ நான் இல்லாதப்ப போட்டுக்கோ. புரியல. ஆஃபீஸ் போகும்போது போட்டுட்டு என்ன பார்க்க வரும்போது வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. என்ன பண்றது, நீ தான் என் பேச்சை கேட்க மாட்ட. உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. நானாவது என்ன மாத்திக்கிறேன். என்ன பார்க்க வரும்போது இந்த ட்ரெஸ் போடாத. செகண்ட் இயர் கால் வருது. எஸ் சார். சொல்லுங்க சார். மீரா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? எஸ் சார், இப்போதான் ரீச் ஆனேன். நான் வீட்டுக்கு போயிட்டு பாக் பார்க்குறேன். அந்த ஃப்ரேம்ல பக் மட்டும் ரிலீஸ் பண்ணி விடுங்க. நிறைய பக்ஸ் இருக்குது. ஓகே சார். பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே சார். நான் பக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 9 o'clock முடிச்சிடுறேன். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். இல்ல, ஹரி கூட இல்ல. டேக் யூர் ஓன் டைம். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. 12 o'clockனாலும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க மெதுவாகவே பண்ணுங்க. ரொம்ப ஹரிபரியா பண்ண வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். இல்லை சார், பரவாயில்ல. நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் பிஃபோர் 9 o'clock நான் முடிச்சிடுவேன். நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. டேக் கேர். ராம், ஷியாம் சார் கால் பண்ணாரு. ஒரு ஒர்க் சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணணும்டா. அதை நான் தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். ராம், என்ன நீ கோமா பார்க்காத. நான் இந்த ஒர்க் இன்னைக்கு நைட்டு முடிச்சிடுவேன். இன்னைக்கு உள்ள ஒர்க் அதை ஷியாம் சார் பார்த்துப்பாரு. நீ சொன்னா நாளைக்கு நான் லீவ் போடுறேன். நான் நைட் ஏர்போர்ட் கூட உன் கூட வரேன். என்னை முறைக்காத, கோவமாவும் பார்க்காத. நான் கிளம்புறேன் மேடம். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க.